அபூஜருக்கு எதிராக நபிகளார் துவா கேட்டதால் 7 அழித்த அல்லாஹ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்கு அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள். அபூஜஹலும் அவனது கூட்டாளிகளும் அங்கு குழுமி இருந்தனர். அவர்கள் தங்களுக்குள், நம்மில் ஒருவர் இன்ன குடும்பத்தாரின் ஒட்டகங்கள் அறுக்கும் இடத்திற்கு சென்று அங்குள்ள கொடலை எடுத்து வந்து முஹம்மது நபி சுஜூதிற்கு சென்ற பின் அவரது முதுகில் வைக்க வேண்டும், யார் அதனை செய்வது என்று கேட்டனர். அக்கூட்டத்திலே மிகவும் திமிர் கொண்டவனான உக்குபா எழுந்து சென்று குடலை எடுத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிற்கு சென்றவுடன் அவர்களது 2 புஜங்களுக்கு இடையில் முதுகின் மீது வைத்து விட்டான். அவர்கள் தங்களுக்குள் மமதையாகவும் ஏளனமாகவும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து விழுந்து விழுந்து சிரித்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்த முடியாமல் சுஜூதிலேயே இருந்தார்கள். அங்கு வந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை அகற்றிய போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தூக்கினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே, நீ குறைஷிகளை தண்டிப்பாயாக என்று 3 முறை கூறினார்கள். மேலும் இது குறைஷிகளுக்கு மிகவும் பாரமாக தெரிந்தது. மக்காவில் செய்யப்படும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் கூறி குறிப்பிட்டு, அல்லாஹ்வே, அபூஜஹலை தண்டிப்பாயாக, உக்பா இப்னு ரபியாவையும் ஷைபா இப்னு ரபியாவையும் வலீத் இப்னு உக்பாவையும் உமையா இப்னு கலஃபையும் உக்பா இப்னு அபு முயீதையும் நீ தண்டிப்பாயாக. 7வது ஒருவன் பெயரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் குறிப்பிட்ட 7 நபர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு பத்ர கிணற்றில் தூக்கி எறியப்பட்டதை நான் பார்த்தேன் என்று கூறினார்கள். நூல் புகாரி.